ஃபர்ஸ்ட்லேயே குட்டி ஸ்டோரி சொல்லி வேலூர் பொதுக்கூட்டத்தில் விசில் பறக்க செய்த தளபதி விஜய். ஊர்ல 4 பாதைகள் சந்திக்கும் இடத்துல ஒரு காளை மிகவும் ஆக்ரோஷமா வந்து நிக்குது. மண்ணை பறிச்சுக்கிட்டு அப்படியே ஆக்ரோஷமா நிக்குது. இந்த பாதையில மக்கள் கூட்டம் அதிகமாவே இருக்கு. ஆனா காளை நிக்கிறத பார்த்துட்டு எல்லா மக்களும் அப்படியே பயந்துக்கிட்டு அவங்கவுங்க நின்றுட்டு இருக்காங்க. பேர் நாங்க பார்க்காத காளையா அப்படின்னு அடக்க போறாங்க. ஆனா அடக்க போன எல்லாத்தையும் சும்மா குத்தி பறக்க விடுது. இந்த கூட்டத்துல ஒரு சின்ன பையன் காளையை அடக்கிறதுக்கு உள்ளார நுழைகிறாரு. ஆனா காளையை அடக்கிற அனுபவம் வாய்ந்த எங்களாலேயே முடியல, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கிண்டலும் கேள்வி செய்யறாங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத அந்த சின்ன பையன் களத்துக்குள்ள இறங்கி ஃபர்ஸ்ட் அடி வைக்கிறாரு. காலை ஆக்ரோஷமா தலையாட்டுது. 2வது அடி வைக்கிறாரு. வேகமா காலை வருது. ஆனா இந்த பையன் கவலையே படல. ஸ்டைலா பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஸ்டைலா நிக்கிறாரு. ஆனா அந்த காலை பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தன் பாக்கெட்ல அந்த புல்லுக்கிட்ட எடுத்து காட்டுறாரு. காலை அப்படியே அமைதியாயிருது. இந்த பையன் அந்த காளைய வயல்வெளிக்கு கூட்டு போய் மேய்ச்சிக்கிட்டு மறுபடியும் வராரு. தனக்கு அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் கேலி செஞ்சவங்க எல்லாம் இப்ப தலையை கீழே போட்டு வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. அங்க இருந்த ஒரு பெரியவர் அந்த பையனை, தம்பி உன்ட்ட அனுபவமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு அந்த காளையை அடக்குன பத்தியா, அந்த திறமை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அந்த சின்ன பையனை பாராட்டினாரு அந்த பெரியவர். இந்த குட்டி ஸ்டோரியை விஜய் எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, அனுபவமே இல்லாத விஜய் இந்த அரசியலை தாக்கி பிடிப்பாரா அப்படின்னு பல பேர் கிண்டல் கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்த குட்டி ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. வருஷமா இருந்த அந்த காலம் தான் தமிழ்நாட்டோட அதிரடியான அரசியல் களம். இந்த பெரியவர் தான் தமிழ்நாட்டோட மக்கள். அந்த சின்ன பையன் யார் அப்படின்னு விஜய் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க தான் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் சொல்ல, விஜய் அதுக்கு நான் மட்டும் கிடையாது நீங்களும் சேர்த்துதான் இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தை வென்றெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி ஸ்டோரியை சூப்பரா முடிச்சிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேல்டால் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.